ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு 9 மந்த் ஒய்ஃபுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வெளியில் லாங் ட்ரிப் எங்கேயுமே போகல. ஏதாவது கூட்டா எதா இருக்கணும்னு கார் அப்படியே வீட்டிலேயே கார் இருந்துக்கிட்டே இருக்கும். அ நான் எங்கேயாச்சும் இங்கே போனாக்கா நான் வந்துடுறேன்ட்டு போயிட்டு வீட்டிலேயே தான் இருந்தேன். நான் எங்கேயுமே போகல. அவங்க கூடயே தான் இருந்தேன். அந்த டைமில் நம்ம கூட இல்லைனாக்கா, அதுக்கப்புறம் நம்ம என்ன சம்பாரிச்சு, என்ன பண்ணி, என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. ஐயோ! அந்த வலிலாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. அதெல்லாம் பெண்களுக்கு இவ்வளோ ஒரு வலி பொறுக்கிறதுலாம் ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா, அத நம்ம எல்லா ஹஸ்பண்டும் தயவுசெய்து இந்த லேபர் வார்டில போயிட்டு தான் குழந்தை பெக்கிறப்போ உள்ள நின்னுட்டாங்கனாக்கா, அம் அவங்க மேலேயே தப்பு இருந்தா கூட நமக்கு கோவம் வராது. அப்பதான் எதுவும் நெறைய இப்பலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்கள் நடக்குது. நெறைய டைவர்ஸ், நெறைய ஆவுன்னா கோச்சிக்கிறது, கோவப்படுறது, சண்டை போட்டுன்னு அம்மா வீட்டுக்கு போறது. எல்லா ஹஸ்பண்டுமே நீங்க ஹாஸ்பிட்டல்ல கம்பல்சரி சட்டம் போட்டுறணும். கம்பல்சரி குழந்தை பெக்கிறப்போ ஹஸ்பண்ட் உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டா, யாருக்குமே அந்த கோவம் வராது. அந்த டைமில் போயிட்டு நான் அந்த ஜூஸ் போட்டு எடுத்து வந்து குடுக்கணும், இத போட்டு வந்து குடுக்கணும். அது அப்படி தான் சாப்பிடுவோம் எல்லாமே. சுகர் கன்டென்ட் அதிகமாக அவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா, குழந்தை பெக்கிறப்போ சுகர் எதுவும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் இல்லைங்க, சுகர் போடாமல் எனக்கு ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு அதெல்லாம் போட்டு வந்து குடுக்குறது, அது எல்லாமே. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தோட டீம் தான் இருக்காங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் ராம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. சூப்பர். ஹாய். வணக்கம். நல்லா எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? ஆக்டரா மட்டும் இல்லாம அப்பாவும் ப்ரமோட் ஆயிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு இருக்கு? அளவில்லா அன்பு செல்லம். ஆ ஏன்னா பாப்பா பொறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக வந்திருக்கு. பெண்ணா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். குழந்த பொறக்கிறத தாண்டி இப்போது அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் தலைவலி, ஏன்னா பாப்பா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பாவம் அந்த தூக்கத்தில் எழுந்து தலைவலிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபீட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தூக்கம் கிடையாது. பாப்பா எப்போ எழுந்திருக்கணும் அப்போ எழுந்துருவாங்க. பாப்பா படுக்க வச்சோடனே ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு கட்டால எழுந்துருவாங்க. உடனே இவங்களும் எழுந்துடணும். ஆனால் பார்க்குற ரொம்ப கஷ்டமாச்சா, என்னடா இது குழந்தை வளர்கிற வரையும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் தான் வந்திருக்கு. She looks like a doll. I saw her photos. Doll, பக்கா doll. பிரெக்னன்சி டைம்ல நீங்க என்ன மாதிரியான கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நியூ ஹஸ்பண்டுக்கு ஒரு அட்வைஸா கூட இருக்கலாம் வரவங்களுக்கு. ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு 9 மந்த் ஒய்ஃபுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வெளியில் லாங் ட்ரிப் எங்கேயுமே போகல. ஏதாவது கூட்டா எதா இருக்கணும்னு கார் அப்படியே வீட்டிலேயே கார் இருந்துக்கிட்டே இருக்கும். அ நான் எங்கேயாச்சும் இங்கே போனாக்கா நான் வந்துடுறேன்ட்டு போயிட்டு வீட்டிலேயே தான் இருந்தேன். நான் எங்கேயுமே போகல. அவங்க கூடயே தான் இருந்தேன். அந்த டைமில் நம்ம கூட இல்லைனாக்கா, அதுக்கப்புறம் நம்ம என்ன சம்பாரிச்சு, என்ன பண்ணி, என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அந்த 9 மந்த்தில் அவங்க கூடயே தான் இருந்தேன். நான் எது ஷோ எதுவுமே ஒத்துக்கல. அப்படியே அவங்க கூடயே இருந்தேன். பாப்பா பொறக்கிற வரையும் அங்கே தான் இருந்தாங்க. வலி வந்தது, கூட்டு போனாங்க. நான் லேபர் வார்டு உள்ளே தான் இருந்தேன். ஐயய்யோ! அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐயோ! அந்த வலிலாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. அதெல்லாம் பெண்களுக்கு இவ்வளோ ஒரு வலி பொறுக்கிறதுலாம் ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா, அத நம்ம எல்லா ஹஸ்பண்டும் தயவுசெய்து இந்த லேபர் வார்டில போயிட்டு தான் குழந்தை பெக்கிறப்போ உள்ள நின்னுட்டாங்கனாக்கா, அம் அவங்க மேலேயே தப்பு இருந்தா கூட நமக்கு கோவம் வராது. சரி விடுமா அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணும். நமக்கே சாரி சொல்லணும்னு தோணும். அந்த ஒரு விஷயம் எல்லாருமே இருக்கணும்னு நான் இது பண்ணிக்கிறேன். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தயவுசெய்து ஹஸ்பண்ட் கம்பல்சரி உள்ளே இருக்கணுன்ற ஒரு இது கட்டாயம் போடணும். அப்போ தான் எதுவும் நெறைய இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்கள் நடக்குது. நெறைய டைவர்ஸ், நெறைய ஆவுன்னா கோச்சிக்கிறது, கோவப்படுறது, சண்டை போட்டுன்னு அம்மா வீட்டுக்கு போறது. எல்லா ஹஸ்பண்டுமே நீங்க ஹாஸ்பிட்டல்ல கம்பல்சரி சட்டம் போட்டுறணும். கம்பல்சரி குழந்தை பெக்கிறப்போ ஹஸ்பண்ட் உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டா, யாருக்குமே அந்த கோவம் வராது. அந்த வலிய பார்த்துட்டாங்கனாக்கா, மீதி ஆண்களுக்கு வர வலிலாம் பெரிய வலியா தெரியாது, என்ன பொறுத்தவரை. ஏன்னா தான் இதனால் ஒரு உயிர் வெளியே வர்றதுனால நம்ம உயிர் போகும்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறது பெண்கள் மட்டும்தான். ஸோ அதனால் எல்லாருமே அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபுட் ரொட்டீன் அவங்களுக்கு என்ன மாதிரியான பார்த்துக்கிட்டீங்கன்னா? இல்லை, அது ஃபுல்லாக அவங்க பயங்கரமாக இருப்பாங்க. நான் என்ன சாப்பிட்ணுன்னு அவங்க தான் லிஸ்ட்டு போடுவாங்க. அதனால் அவங்க கரெக்டாக இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டைமில் போயிட்டு நான் அந்த ஜூஸ் போட்டு எடுத்து வந்து குடுக்கணும், இதை போட்டு வந்து குடுக்கணும். அது அப்படி தான் சாப்பிடுவோம் எல்லாமே. சுகர் கன்டென்ட் அதிகமாக அவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா, குழந்தை பெக்கிறப்ப சுகர் எதுவும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் இல்லைங்க, சுகர் போடாமல் எனக்கு ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு அதெல்லாம் போட்டு வந்து குடுக்குறது, அது எல்லாமே. ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்ல முடியுமா? So I like more into makeup. I am into skincare, and also I'll be doing a course for skin and hair because it's very essential that we take care of our skin being actors, because every day we put makeup and all that. So first, after washing face, apply a toner, then a moisturizer and a good sunscreen. I think sunscreen is must, like SPF 50 plus.
like that's a must. ஆனால் நீங்கள் ஸ்கின் கேர்லாம் ட்ரை பண்ணிக்கிங்களாண்ணே? இப்போ ஆக்டர் ஆகிட்டோன்னா கொஞ்சம் க்ளோவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இல்லை, என் ஒய்ஃப் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், அது பண்ணுங்க, சன்ஸ்க்ரீன்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு தான் சன்ஸ்க்ரீன் எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்புறம் நம்ம வெள்ளனோன்னு சொல்லிட்டு வெள்ளனோ கிளினிக்கில் அவங்க ஃபுல்லாக இந்த ஃபேஸுக்கு எல்லாமே அவங்க தான் அது பார்ப்பாங்க. அந்த இதில் நம்ம மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் இது ரெகுலராக யூஸ் பண்ணணுன்ட்டு ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா வெளியில் போகிறீங்க வரீங்க, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க தான். Even if you are at home, even if you're not going out, but you should apply sunscreen every day. That should be வெளியே daily போனோம் அப்படின்னா routine. வீட்டில் இருந்தாலும் ரொட்டீனாக Seriously. சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே யூஸ் பண்ணணும். டெய்லி ஷூட்டிங் போகிறப்ப வெளியே போகும்போதோ ஒரு கால் இதை எடுத்துட்டீங்களா, இது பண்ணிட்டீங்களா, இது அண்ணி எதுவும் கேட்குறாங்களா? ஆமாம், அதான் எதுவுமே மிஸ் ஆகுது. இந்த காரில் ஏறி உட்காந்துட்டு சிலம் பாய்மா அப்படின்னு சொன்ன உடனே வாட்ச் கட்டிட்டீங்களான்னு ஐயோ இப்பயும் வாட்ச் இன்றைக்கும் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் அப்படி எதுனா வாட்ச் சார்ஜ் போடுற அந்த இதில் வச்சுட்டு வந்துடுவேன். அவங்க இடத்துல வாட்ச் எடுத்து வந்து கொடுப்பாங்க. பாப்பாவுக்கு இது பண்ணிட்டீங்களா, பாய் சொன்னீங்களா, எக்கிமா வெளியே என் புள்ள இருக்குல்ல டாகு, நான் அவங்களுக்கு பாப்பாவுக்கு சொன்னி அவள் கத்துறா பாருங்க. அப்புறம் அப்போ அவங்களுக்கு சொல்லணும், இது பண்ணணும், வாட்ச் எடுத்துகிட்டே கேட்பாங்க. ஒன் சைட் பேக் எடுத்துட்டிங்களா, பர்ஸ் லேப்டாப்பு இந்த இதெல்லாம் இருக்கும், ஒன் சைட் பேக் எடுத்துட்டிங்களா, அதை எடுத்துட்டிங்களா, செப்பல் போட்டிங்களா, அடுத்தது இதுக்கு போகிறீங்களா, ஷூ எடுத்துட்டிங்களா, எல்லாமே கேட்டதுக்கப்புறம் தான் அந்த காரில் ஃபஸ்ட் கீரை போகணும். ஸோ அதெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக பார்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக் வித் கோமாளி வந்து சிவாங்கி இல்லாமல் நடக்குது. ஸோ இதில் மற்ற கோமாளிஸ்லாம் இருக்காங்களா, இல்லை சிவாங்கி இல்லாமல் எப்படி இன்னும் நடக்குது? அந்த அப்டேட் இன்னும் வரல தந்தோம், வரலையா? இன்னும் வரல. அது நீங்கள் எதுவும் இருப்பீங்களா? எனக்கு கண்டிப்பாக கூட்டம் அனுப்பவும் சொல்லலாம். நான் இந்த ஒரு ஷோ மட்டும் நான் அப்பயே நான் சொல்லிட்டேன் சார், இந்த ஒரு ஷோ மட்டும். ஏன்னா போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே கேட்குறது வந்து மக்கள் வந்து சிடபிள்யூசி நீங்கள் வருவீங்க இல்லை அப்படின்னு தான் கேட்குறேன். தவிர உங்களோட அடுத்த படம் என்னன்றது கூட எனக்கு கேட்குறேன், சிடபிள்யூசி எப்போ வருவீங்க. ஸோ அதுக்காக நான் சொன்ன சேனலில் சொன்னதும் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டா அந்த ஒரு ஷோ மட்டும் எப்படியாச்சும் டேட் ஒதுக்கி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சீசன் 3 நான் ஆக்சுவலாக நிறையா வரல, அதனால் நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க, புகழ் நீ வருவியா வர. நான் தான் சீசன் 4 கண்டிப்பாக நான் வரேன், ஏன்னா என்கிட்ட கேட்டதெல்லாமல் நீங்கள் ஏன் போன சீசன் வரல, 3 வரல அப்படி தான் கேட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ஷோ மட்டும் நான் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ரியல் டைகரோட ஆக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? First day, like we were scared, like what will happen, like. But I think from second day it was much easier because செகண்ட் டேலேருந்து புலி பயப்பட ஆரம்பிச்சிச்சு. yeah. So first day, yes, we both were scared. We both were looking at each other. Director sir, go sleep on tiger, sleep on tiger. So go hug tiger. So I'm like, sir, how? Because no training, nothing. We went to Thailand and Philippines and immediately started shooting because time limitations. 12 o'clock till 5 o'clock. Or 4 o'clock, like that, like time limitations, not full day shoot. Tiger only allowed 4 hours, 5 hours, that's it. உங்களுக்கு வந்து இது வந்து 4th தமிழ் மூவி. ஸோ 4th தமிழ் மூவின்றப்ப இந்த லாங்குவேஜ் பேரியர் எப்படி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கணுமோ, இல்லை கற்றுக்கிட்டீங்களா, தமிழ் கற்றுக்கிட்டீங்களா? First movie, it was little difficult, but they gave me like training, like dialogues in advance and all. But like now for Zookeeper, Amritsar movie, they give me dialogues when makeup, hair is going on. Just like memorize it and no problem, like prachana illa, like he is helpful. Directors are like ADs are there, so they are very helpful. And sometimes if last minute dialogue change or anything, like new scene, like like last minute like change because of few circumstances, then it's like a little bit prompting. Otherwise I don't prefer prompting. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.